கோர்ட் நீதிமன்றம் தெலுங்குல வந்த புது படம் தான். வழக்கமா சிவாஜின்னு ஒரு நடிகர் அங்க வந்து காமெடி பண்ணியிருக்காரு, சீரிஸ் கொஞ்சம் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் வித்தியாசமா கலவையில பண்ணி நடிச்சிருக்காரு. ஆர்டிஸ்ட் சிவாஜின்னு பார்த்தா ஒரு தேடல நம்மளால சும்மா இருக்க சினிமாசிகள் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அவ்வளவு நம்மளால சும்மா குறை சொல்லக்கூடாது இல்லையா, எல்லாமே தெரிஞ்சவங்க தானே. அவரு இந்த படத்துல தனித்துவமா சொல்லிக்கணும்னு, அதுவும் வில்லத்தனமா கொடூரமான மனம் படைச்ச வில்ல, தான் நினைச்சது நடக்கணும், தனக்குன்னு ஒரு பேர் அந்த கதாபாத்திரத்தில் இருக்கும், அந்த பேரோட ஒவ்வொருத்தருக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேர்ல இருக்கிற விஷயத்த அவன் தோத்துடக்கூடாது, அந்த வம்சம் தோத்துக்கூடாது, கெத்து இருக்கக்கூடாது. அது எனக்கு அதை சொல்லவே கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் வந்து மேல ஒரு பூசிக்கிற வேஷம் மாதிரி தான் என்ன பொறுத்தவரை. அதுக்கு நீ இவ்வளவு தப்பு பண்ணணுமா, இவ்வளவு தப்பு பண்ணி அதை காப்பாற்றணுமா அப்படிதான் தோணுச்சு. பார்க்க ஒரு கோவம், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ரசிகனா, ஏன்னா கற்பனை கதை இவ்வளவு கொடூரமா அப்ப நிஜத்துல இவ்வளவு எதிர்ப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. என்ன தோணுச்சு, ஒண்ணு இல்ல, உதாரணம் சொல்றேன். ஒரு ஸ்கூல் பசங்க படிக்கிற பையன் கூட படிக்கிற பொண்ணுகிட்ட ஒரு ஏதோ ஒரு ஸ்கூல் விஷயமா ஒரு டவுட் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டு ஒருத்தன் போன் பண்ணி சொல்லிட்ட உடனே வந்து அவங்க அப்பா மேல ட்ரக் ஈஸியா கடத்திட்டான், ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு பேக்கெட், ஒரு பால் வியாபாரி அவர் கேன்ல வச்சுட்டு இந்த அரெஸ்ட் பண்ணி இத்தனை நாள் பனிஷ்மெண்ட், அதோட அவரே சொல்லுவாரு இவ்வளவுதான் அவனுக்கு பனிஷ்மெண்ட். இது எதுக்குடான்னா, இல்ல அவன் லவ் லெட்டர் எல்லாம் கொடுக்கல, ஒரு ஸ்டடி சம்பந்தமா தான் பண்ணா உனக்கு தெரியும், ஆனா வெளியே என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க, அது எங்க இதுக்கே கெட்ட பேருன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பத்தி காட்டுறது ஒரு சீன் வந்து பார்க்கும்போதே ரொம்ப பெஜரா இருந்தது. தமிழ்ல இந்த மாதிரி படம் பார்த்திருக்கோம் நிறைய, உதாரணமா சொல்லலாம் வெற்றி பெற்ற படங்களை. அது தெலுங்குல இருந்து இப்படி ஒரு விஷயம் பார்க்கும்போது இவ்வளவு நடக்குது, இவ்வளவு நிஜமா நடக்குமான்ற ஒரு கேள்வியை எழுந்தது. ஆனா கதையில நிஜத்தோட சேர்ந்த கற்பனை கதை அப்படிதான் இது ஒரு சர்வே வருது. அப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சட்ட திட்டங்கள், சட்டம் குறித்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் சட்டத்தை கண்டிப்பா படிச்சாவன்றத மைய கருத்து. அது சுருக்கமா நறுக்குன்னு சொன்ன படம் இந்த படம். இதுக்கு முன்ன தமிழன் ஒரு படம் விஜய் சார் நடிச்ச படம் சூப்பரா ஹிட் ஆயிருக்கு, பாட்டு எல்லாம் செம்ம ஹிட். அதுலயும் சட்டத்தை பத்தி சூப்பரா சொல்லி, முக்கியமா ஒரு கோர்ட் சீன் வலைதளம் இப்ப ஃபேமஸ் பட்டாபி MS பாஸ்கர் சார் நடிச்சு அந்த ஒரு சீன், அப்புறம் வந்து நிறைய சீன் சொன்னாங்க அந்த படத்துல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆகும்போது. அப்படி குறிப்பா அந்த படத்துல டெல்லியில சீனியர் லாயர் வந்து ஒரு வேலைக்கு சேரும் போது ஒரு விஷயம், அந்த விஷயமே நிறைய அப்படி வைரல் ஆயிட்டே இருக்கு. அந்த மாதிரி தமிழ்ன்ற படம் தமிழ்ல வந்து பல வருஷம் ஆச்சு, அந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதா சொல்றேன். அப்படி ஒரு படம் தெலுங்குல இருந்து வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எந்த ஒரு கமர்ஷியல் விஷயம் கிடையாது, படம் ஃபுல்லா கோர்ட்ல நடக்கும். சாதாரண ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம உள்ள உட்கார வச்சு அதை ஃபீல் பண்ண வச்சார் டைரக்டர். முதல் படம் தான், பாராட்டுகள் வாழ்த்துக்கள், அற்புதமா பண்ணிருக்காரு. என்னன்னா, சாதாரணமா ஒரு 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 அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள பாதி கட்டடம், அதுல அயன் பண்றவங்க, கடுமையா உழைச்சி முன்னேறவங்க அவங்க அம்மா, அப்புறம் அவங்க அப்பா ஏதோ வேலை செய்யறாரு, பசங்களை படிக்கணும்னு ஆசைப்பட்டு பண்றாரு. ஒருத்தன் படிக்க மாட்டான், தனக்கு கிடைச்ச எல்லா வேலையும் செஞ்சு ஏதோ சின்ன சின்ன சம்பளம் வாங்கிட்டு நான் இதுலயே பெரிய ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை, அசட்டு நம்பிக்கை. அது சில பேர் ஜெயிச்சிருக்காங்க, பலர் கொஞ்சம் மைனஸ் ஆயிருக்கு. அதுல இவனுக்கு இந்த சந்துன்ற ஒரு சந்திரசேகர் புண்ணியம், அந்த கேரக்டருக்கு ஒரு ஆசை, இவனு ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு கடைக்கு வந்து அம்மா குடிக்க போவான், ஏதோ ஒண்ணு வாங்கல, சோப்போ ஷாம்போ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, அதை வாங்கல, நான் வாங்கிட்டு வரேன், நீயே போய் வாங்கிக்கோடான்னு சொன்ன உடனே சட்டப்படம் மேல துண்டு போட்டு கடைக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பேசும்போது ஒரு நியூ இயர் விஷயஸ்க்காக ஒரு கமெண்ட் பண்ணுவான். அந்த கமெண்ட பக்கத்துல நிக்கிற ஒரு பொண்ணு, அந்த கதையின் நாயகி, அந்த பொண்ணு கேட்டுட்டு அவ ஒரு ரிப்ளை பண்ணிட்டு ஒரு போன்ல நான் ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம், நான் எப்படி நம்பர் வாங்கிக்கலாம், பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்டு வீட்டுல இவன் வர மாதிரி விஷயம் வாங்கிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணி, முகம் தெரியாத காதல், சின்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான், மேஜர் ஆகல, ஆனா இவன் கொஞ்சம் மேஜர் ஆகிற மாதிரி ஒரு வயசு, இவன் விடல பருவம் சொல்லலாம், ஒரு 18-19 பருவங்கள் சொல்லும்போது இவங்க ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகும்போது கடைசி ரொம்ப நாளா முகத்தை பார்க்காம, அது போயட்டிக் சொல்லலாம், அதுல நிறைய விஷயம் அதுல வந்து பிடிச்சிருக்கு. அப்படி ஆரம்பிக்கிற லவ் எங்க வந்து பிரச்சனை வருதுன்னா, இப்ப முதல்ல ஒரு சீன் சொன்ன இல்லையா, அந்த வில்லனுக்கு சொந்தக்கார பொண்ணு இந்த பொண்ணு, அவன் வீட்டுல வந்து ஒரு மாப்பிள்ளையா இருந்து ஆளுமை அராஜகம், எல்லாரும் அவனை பார்த்தா பயப்படணும். அதுக்கு ஒரு சீன் சூப்பரா வச்சிருப்பாரு டைரக்டர். பர்த்டே நடக்கும், ஒரு ட்ரீட், அதாவது கெஸ்ட கூப்பிட்டு கேக் வெட்ட போகும்போது கேக்லாம் வெட்டிட்டு சாப்பிட போகும்போது அவர் வந்து கோவம் வந்தா மோதத்தை கட்டுற மாதிரி சீன் வரும். என்னடா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் பொண்ணுக்கு, இப்படிலாம் பண்ணலாமா நீ, இதை பார்த்து என் பசங்க நாளைக்கு மாதிரி ட்ரெஸ் கேட்பாங்க, அந்த அளவுலாம் ட்ரெஸ் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா அந்த கேரக்டர் காமிக்கிறதுக்கு அதுல தெரிஞ்சு இவ்வளவு பெரிய வில்லத்தனம் பண்ண ஒரு கேரக்டர், ஒரு சைக்கோ மாதிரி சொல்லலாம். தமிழ் நிறைய கேரக்டர் நம்ம படம் பார்த்துட்டு அந்த மாதிரி இப்படி பண்றாங்க, என்ன நடக்கும் இவனால அப்படின்ற மாதிரி அப்பயே நமக்குள்ள அதான் சினிமா ஒரு பயம் நமக்கு கொடுத்துருது, அப்படிதான் தோணுது, என்ன நமக்கு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், அந்த கதை நாயகி அம்மா ரோஹினி சூப்பரா அமைதியா நடிச்சிருக்காங்க. மாமனாரா சுபலேக சுதாகர் சீனியர், ரொம்ப அமைதியா, ரொம்ப டைலாக்லாம் கிடையாது, கம்மி தான் நடிச்சிருக்காரு. இப்ப ஹீரோ விஷயத்துக்கு வருவோம். இப்படி பண்ணும்பொழுது ஒரு வக்கீல் சாய்குமார் சார் சீனியர் டைரக்டர், அவர் வழக்கமா அவர் குரல் நிறைய பேசும், வில்லத்தை நிறைய பண்ணிருப்பாரு, கொஞ்சம் இப்ப கேரக்டர் சூப்பரா பண்றாரு. அவரு இந்த படத்துல ஒரு சீனியர் லாயர் பிரமாதமா சொல்லி சைலண்டா
சட்டம்னா என்ன, ஒரு வக்கீல் எப்படி வாதாடணும், முதல்ல கேஸ புரிஞ்சுக்கணும், என்ன ஜட்மெண்ட் கிடைக்கணும், யாருக்கெல்லாம் தீர்ப்பு கரெக்டா கிடைக்கணும்ன்றத சூப்பரா சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்றவர் தனியா ஒரு வழக்கு எடுத்து நடத்தணும் ஒரு ஆசை. ஆனா அவனுக்கு அந்த பக்குவம் வரல, வெயிட் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் அவசரப்பட்டு சில விஷயம் அதுக்கப்புறம் பண்ணும்போது இந்த கேஸ் என்னன்னா, இந்த பையன் லவ் பண்றான் இல்லையா, அந்த எப்படி வழக்கா மாறுதுன்னா, இத ஒரு திருமண விஷயால பார்க்கும்போது ஹீரோயின் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு, ரொம்ப அதிகமா கிடையாது, அளவாதான் ஒரு கல்யாண வீட்டுல சந்திக்கிறாங்க. அது ஒரு விஷயம் பார்த்துட்டு அங்க வீடியோ பிரச்சனை தான் பாருங்க, வீடியோ போட்டோ எடுக்கிறதுல எவ்வளவு பிரச்சனை சூப்பரா சொல்லியிருப்பாரு. அவன் நேரம் ஆல்பத்தை அவங்க கிட்ட கொடுக்காம வில்ல கிட்ட காமிக்க, அதுல அவன் வஞ்சம் வச்சு நம்ம வீட்டு பொண்ணை யாரும் லவ் பண்றது, பின்னால துரத்துறது தப்பா நினைச்சு அடுத்தடுத்த சீன்லாம் சஸ்பென்ஸ் கேட்டறப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஒரு கேஸ், போக்சோ சட்டம் அது எப்படி கையாளணும், யாருன்னா அது கேஸ் போட்டுடலாமா, ஒருத்த மேல பழி போறதுக்கு ஈஸியா போக்சோ பயன்படுத்தலாமா, அற்புதமா விளக்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அது தப்பு எதுவும் நடந்திருக்காது. ஆனா ஒரு சட்டம் படிச்சவங்க நினைச்சா அப்படி செய்யலான்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி அற்புதமா காமிக்கும். ஆனா அதே சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர், ஒரு லாயர் தான் அந்த சட்டத்துல இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்து ரொம்ப கவனிச்சு நிதானமா, அது அவர் சீனியர் குருநாதர் சொல்லி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ இதுல இப்படி ஒரு வழி இருக்கா அப்படின்னு நம்ம காப்பாத்தலாமே, ஏன் அந்த தப்பு நம்ம நினைச்சிட்டோம், தப்பு இல்லையே சரியா இருக்கு, நாம தான் கவனமா இல்லைன்னு சொல்லிட்டு சூப்பரா அது ஆர்குமெண்ட் போட்டு அந்த பணத்துக்காக விலை போனவங்களை பத்தி உண்மையை பேசி, கோர்ஸின் ஒவ்வொரு டைலாகுமே அவ்வளவு சிறப்பா இருக்கும். ஒருத்தர் தப்புன்னு சொல்லிட்டா என்ன ஒன்னா பண்ணிக்கலாம், வயதா சொல்லுவாங்க மாதிரி பண்ணி இழுக்கலாம். அடுத்த இயரிங், அதாவது அவனுக்கு தப்பிக்க ஒரு சான்ஸே கொடுக்கலாம், அப்படியே தொடர்ந்து போகும். இன்னொன்னு எப்படியாவது காப்பாத்துக்குன்னு சொன்னா ரமணா பட்ட ஒரு டைலாக் வரும் இல்லையா, டாக்டர் கிட்ட வக்கீல் கிட்ட எவ்வளவு பணம் செலவா, அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒருத்தர் எவ்வளவு ஏழை அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி ஒரு வக்கீல் ஏமாத்துறது கற்பனை கதாபாத்திரம் தான். அது ஒரு சூப்பரா சாட்டை அடி. அதுக்கப்புறம் இவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, ஃபீஸ்லாம் கேசம், அதுல அவருடைய கேரக்டர் ரொம்ப சிறப்பா அது பிரதிபலிச்சிருக்கு, அது பாராட்டுகள். உண்மைக்கு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல தோத்துறான்னு சொல்லும் போது அந்த கதையும் வக்கீலோட பழகிற பொண்ணு கூட ஒர்க் பண்ற அந்த ஜூனியர் லாயர் அவங்க கொடுக்குற நம்பிக்கை, அவங்க பேசுற ஒரு ரியாக்ஷன், தங்க குருநாதத்தை சொல்லி விஷயத்தை விளக்க சில சூப்பரா இருக்கும். இப்ப அம்மா கேரக்டர், இவர் போன்ல டெய்லி அம்மா கிட்ட பேசும்போது என்னடா நினைச்சு என்னடா சொல்லுவாங்க, அதான் அவங்க வக்கீல் என்ன சொன்னாரு அப்படிலாம் பேசும்போது நகைச்சுவையா சில விஷயங்கள். அவங்க அப்பா வக்கீலா இருந்து ஜெயிக்கல, நோட்டரியா ஏதோ ஒரு பொறுப்பு அது மாதிரி இல்லாம ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தினாங்கன்னு ஒரு சின்ன குறை. அது இல்லாம நான் ஜெயிக்கணும்னு ஒரு காரணத்துக்காக போராடும். அதான் நீ ஒரு விஷயத்தை நோக்கி போனீங்கன்னா அது உன்னை தேடி வரும்போது நீ கரெக்டா அதை முயற்சி செஞ்சீங்கன்னா, கடின முயற்சி, விடாமுயற்சி, நம்பிக்கை வச்சு பண்ணா வெற்றிதான்ன்றது சூப்பரா கேட்ச் பாயிண்ட் மாதிரி அற்புதமா அந்த படம் சொன்னது. அந்த கோர்ட் சீன்லாம் இந்த ஜட்ஜு அதான் படிப்பாரு, உடனே அடுத்து அது மாதிரி தீர்ப்புன்ற மாதிரி போயிட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, ஓ இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா, நம்ம விரும்பாணி படத்துல ஐயோ இப்படி சொன்னா அப்படி சொன்னா ஒவ்வொரு விஷயம் நமக்கு அது பெரிய பாராட்டுகள் பெற்ற படம். உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி இவன் பார்வையில் அப்படி அவன் பார்வையில் நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசவே இல்லையே, அதை பேசினாதான் உண்மை தெரியும், அது ஏன் நம்ம இடம் கொடுக்கல அப்படி பேசணும்னு சொல்லும்போது சூப்பரா இருக்கும். முக்கியமா பொய் சாட்சி சொல்றவங்க ஈஸியா லாக் பண்ற விஷயம் அற்புதமா, அந்த டிராவல் டைம், அப்புறம் என்ன நடந்துச்சு என்னோட எழுதி கொடுத்து அப்படியே பேசக்கூடாது, அதுல இருக்கிற உண்மை போயின்ற அதை வச்சு கண்டுபிடிக்கலான்றது சரியான சீன் அது கிளாப் ஸ்டார் தியேட்டர்ல. அப்புறம் ஒரு இந்த மாதிரி மேஜர் ஆகிற பொண்ணு 18 வயசுக்கு கொஞ்ச நாள் இருக்கு, அந்த பொண்ணும் 19 வயசு ஒரு பையனும் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டாலே தப்புதான் நடக்கும். அப்பதான் தோணுச்சு இந்த படத்துக்கு 16 நிமிஷம் பேர் வச்சுக்கலாம் மனசுல பட்டுச்சு. ஏன்னா அந்த 16 மினிட்ஸ் தான் அங்க கதை, அதை வச்சுதான் தப்பு தப்பா கணக்கு போடுவாங்க. ஏன் நீங்க அப்படி தப்பா நினைக்கிறீங்க, அந்த நிமிஷத்துல அவங்க வேற பேசி இருக்கலாம், என்ன நடந்ததுன்னு நாம எப்படி சொல்ல முடியும். ஒரு பையனோட ஒரு ரூம்ல ஒரு பொண்ணு இருந்தாலும் உடனே தப்பு பண்ணிட்டான்னு ஏன் சொல்றீங்க, அது தப்பு பண்ணவங்க சொல்லணும். அதாவது அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணி தான் போறோம், யாரோ பொய் கேஸ் பண்ண எப்படி ஒத்துக்கிறீங்க, அதையே நம்ம கேட்கலன்றது சூப்பரா அந்த வீடியோ பதிவு வச்சு கேட்கற விஷயம் நல்லா இருக்கும். ஆனா அந்த இடத்துல என்னதான் நடந்தது அவங்க சொல்லும் போது கண்ணுல தண்ணி ஒரு ஆனந்த கணிதான், அது அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்தது இல்லையா, அற்புதமான சீன். அதுவும் கொஞ்சம் சந்தோஷமா விட்டுலாம். முடிஞ்சா அடுத்த ஒரு விஷயம், இந்த படம் சக்சஸ் ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அப்ப சொல்லும் போது அது என்ன விஷயம் நம்ம சொல்லணும் ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை மட்டும் விட்டு வைக்கலாமே. அந்த சீன் ரொம்ப ரொம்ப 2 பேருமே அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. அது விளக்கம் சொல்லும் போது சைலண்ட் வாய்ஸ் அவ்வளவு வராது, ஆனா அந்த பொண்ணு சொல்லும் பொழுது சூப்பரா விளக்கம் சொல்லும் போது அற்புதமா இருக்கும். அந்த சீன் மனசுல நினைச்சு டைரக்டர் நல்லா யோசிச்சிருக்காரு. உண்மையில இந்த சீன் புதுசுதான் சினிமாக்கே, எனக்கு தெரிஞ்ச படம் இந்த மாதிரி சீன் இதுலயே வரல, அந்த கிளாப்ஸ் அந்த சீனுக்கு. அப்படி தெரிஞ்ச உடனே நாம இந்த மாதிரி தப்பா நினைக்க கூடாது சார் அப்படின்னு எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் தான். ஒரு அப்பா பேச்சு கேட்காத ஒரு பையன் அப்பா அவன் ஃபீல் பண்றது, கிளைமேக்ஸ்ல போய் அப்பாவை கட்டிப்பிடிச்சு சாரி சொல்லிட்டு நான் படிக்க போறேன்னு சொல்றது, அதான் பாடம் கற்றால் மட்டும்தானே புத்தி வரும்னு சொல்றது, அதுக்கு இவ்வளவு பெரிய பாடம் போய்க்க இந்த பையன் படிக்கணுமான்னு மனசு கஷ்டம். இதே நேரத்துல சீருடை பணியாளர்கள் சொல்றாங்க, சில பொறுப்பான அதிகாரிகள் அவங்க பணத்துக்காக சில தப்பு பண்றது, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தப்பு ஒருத்தர் நல்லவனை எவ்வளவு பாதிக்கிறாங்க, அதெல்லாம் நினைச்சா சினிமா நினைச்சாலும் மனசுல கஷ்டமா தான் இருக்கு. அதெல்லாம் இனிமேல் வேணான்ற மாதிரி ஒரு லெசன் கிடைச்சாலும் சந்தோஷம் தான் இதுல. ஆக மொத்தம்
கோர்ட் நீதிமன்றம் இது வெற்றி பெற்ற வழக்கு தான். அதாவது வசூல்ல சொல்றேன். கண்டிப்பா நீங்க சினிமா பார்க்கணும், மற்ற மொழி படம் பார்க்கணும் ஆர்வம் இருந்தா இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. வழக்கம் போல வலைதளத்தை பாருங்க. நீங்க உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.